அன்பான தமிழுடங்களே உள்ள ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதல் வாழ்க்கையில் இருவரோட உண்மை உள்ளம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்கள் ரெண்டு பேர்த்து எனர்ஜியுமே இதில் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஷஃபிள் பண்ணி வச்சுட்டேன். இதில் உங்களோட கைடன்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே கைடன்ஸ் எடுக்கிறேன். பட் நம்ம அந்த கைடன்ஸை கடைசியாக தான் பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ஓரமாக இருக்கட்டும் ப்ளீஸ் பிரஸ். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் இருவரோட உண்மை உள்ளம் என்ன? பர்சன் ஒன்னோட உண்மை உள்ளம். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் இருவரோட உண்மை உள்ளம் வெரி ஸ்பெசிஃபிக். பர்சன் இரண்டோட உண்மை உள்ளம். பர்சன் இரண்டோட உண்மை உள்ளம். பர்சன் இரண்டோட உண்மை உள்ளம். பிரபஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. பாட்டம் டெக்கில் forgiveness. Nothing is gained by holding on to past disappointment. ஸோ இந்த காதல் வாழ்க்கை நீங்கள் பாஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹார்ட் பிரேக் இருக்குது, எவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் ரெண்டு பேருமே பழசை விட்டுட்டு முன்னாடி போகிறதுக்கு கற்றுக்கோங்க. பழசில் எப்படி ஆச்சு, அதனால் திரும்ப அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும், அந்த மாதிரி எண்ணங்கள் தேவையில்லை. அடுத்தது இந்த உங்களுக்குள்ளேயே பழசில் சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு முன்னாடி போக சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பர்சன் ஒன்னோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் எசென்ஷியல். இப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டும் ரிலாக்ஸேஷனும் ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி ஃபெமின் எனர்ஜி. நீங்கள் தான் இங்கே படுத்துட்ருக்கீங்க, அதுவும் கடலுக்குள்ளே. உங்களை சுற்றி நிறைய மேலே ஷார்க் பறந்துட்டுருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை யாரோ காட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் இது என்ன மூவி, அந்த மெர்மைடை கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இது ஃபாதர் ஃபிகர், அந்த ட்ரைடன்ட். அவங்க ஃபாதர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. பிரபஞ்சம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இந்த ஷாக்கு கிட்ட இருந்தெல்லாம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டேக் நேப். அதாவது நீங்கள் இப்போதைக்கு தூங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் ஃபெய்த். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பட்டாம்பூச்சி இருக்குது. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். உங்களுக்கு இப்போது இந்த நம்பிக்கையும் இந்த கடந்து போகிற சம்பவங்களையும் நீங்கள் முழுசாக நம்பணும். இது உங்களை புரட்டி போடுறதுக்கு இல்லை, உங்களை சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். அதாவது இந்த காதல் சரியான பாதையில் போகிறதுக்கு தான். பர்சன் டூவோட எனர்ஜி ரிசீவ் வித் லவ் அண்ட் அப்ரிசியேஷன். ஸோ பர்சன் டூக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு இந்த காதல் இந்த பனித்துளி மாதிரி ரொம்ப அபூர்வமானது. எவ்வளோ அழகாக அந்த பனித்துளி இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த காதலை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அதே சமயம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தலையிலேருந்து நிறையா பூச்சி, சந்தோஷம், பட்டாம்பூச்சி, பறவைகள் எல்லாம் பறந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது ஒரு அழகான தருணம். இது நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். இது ஒரு கிஃப்ட் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து. அதை நீங்கள் மரியாதை கொடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். டூ சம்திங் ஃபார் சம் ஒன். இப்போ பர்சன் டூ தான் ஆக்ஷன் எடுக்கணும். பர்சன் ஒன் ரெஸ்ட்டில் இருக்காங்க. பர்சன் டூ இது ஆக்ஷன் எடுக்கிற தருணம். டூ சம்திங் ஃபார் சம் ஒன், கிவ் யுவர் அட்டென்ஷன் டு அனதர். ஸோ காதல் வாழ்க்கையில் பர்சன் டூ தான் பர்சன் ஒன்னுக்கு இப்போ அட்டென்ஷன் கொடுக்கணும். மேபி பர்சன் ஒன் நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்து டயர்ட் ஆகிட்டீங்க. ப்ராப்ளம் சொல்லுங்கள், போதும் நீங்கள் கொடுத்த அட்டென்ஷன் ரெஸ்ட்லர். பர்சன் டூ உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது கூட இருக்கலாம். இல்லைனா நீங்கள் இப்போ வெளியில் போகிறது உங்களுக்கு சேஃப் இல்லை. மேபி உங்களை ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க. நம்பிக்கையோட உங்களை ரெஸ்ட் தூங்கிடுன்றாங்க. பர்சன் டூ தான் இப்போ ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட இப்போ காதல் வாழ்க்கையில் ரெண்டு பேர்த்தோட எனர்ஜி. நம்ம அதை ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணலாம். ப்ளீஸ் பிரஸ். பர்சன் ஒன்னோட எனர்ஜி கிளாரிஃபை. பர்சன் ஒன்னோட எனர்ஜி ப்ளீஸ் பிரஸ். பர்சன் ஒன்னோட எனர்ஜி பிரஸ் ப்ளீஸ். பர்சன் ஒன்னோட எனர்ஜி பிரஸ் ப்ளீஸ். பர்சன் ஒன்னோட எனர்ஜி. பர்சன் ஒன்னோட எனர்ஜி. பர்சன் ஒன்னோட எனர்ஜி. அதேமா நீங்கள் உண்மையிலே தூங்கிட்டீங்களா? ப்ளீஸ் பிரஸ். பர்சன் ஒன்னோட எனர்ஜி. Nothing is coming out. மேபி பிரபஞ்சம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ. சரி பார்ப்போம், ஷஃபிள் பண்ணி பார்ப்போம். வரலன்னா ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் இட். பர்சன் ஒன்னோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பர்சன் ஒன்னோட எனர்ஜி. பர்சன் ஒன்னோட எனர்ஜி. பிரபஞ்சம் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. பர்சன் டூவோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பர்சன் டூவோட எனர்ஜி. பர்சன் டூவோட எனர்ஜி. ஃப்யூச்சர். ஸோ உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணாங்க. பர்சன் ஒன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ உங்கள் வேலையை பார்க்க சொல்கிறாங்க. பிரபஞ்சம் ஆக்சுவலாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவங்க உங்களை பற்றி சில விஷயங்கள் சொல்ல விரும்பலை, சொல்ல மாட்டாங்க. 9 of Swords எனர்ஜி. யாரோ நைட் மேரில் இருக்காங்க. ஃப்யூச்சரில்
ஏஸ் ஆஃப் சோல்ஸ், நீங்கள் கேட்குற கம்யூனிகேஷன் உங்கள் பிலவ்ட் கிட்டேருந்து, அதாவது பர்சன் 2 கிட்டேருந்து வருது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்சன் 2வை நீ கையில் கொடுத்துருக்க இந்த இந்த பர்சன் 1 நீ அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்களுக்காக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 6 ஆஃப் கப்ஸ் பேலன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிவ் யுவர் செல்ஃப் த கம்பேஷன் யுவர் நெவர் கிவன். ஸோ இப்போதைக்கு பர்சன் 2 தான் ஆக்ஷன் எடுக்கணும், பர்சன் 1 ரெஸ்ட். உங்கள் எனர்ஜி அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே விரும்பல. சச் அ ஸ்வீட் சோல் நீங்கள். பிரபஞ்சம் வந்து ஆக்சுவலாக உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க. சீரியஸ்லி இந்த பர்சன் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்களோ அது எனக்கு தெரியாது. பட் பிரபஞ்சம் உங்களை யூ ஆர் தேர் பேபி, அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லைன்னா, நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அவங்க. உங்கள் எனர்ஜி அவங்க வந்து பிக்கப் பண்ணல. ஏன்னா பிரபஞ்சம் வந்து ஆக்சுவலாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் குழந்தை தூங்கிட்டு இருக்கா, எவடாவ என் குழந்தையோட எனர்ஜியை பிக்கப் பண்ணுறது அப்படின்னு எங்கிட்ட சண்டைக்கு வராங்க. சச் அ ஸ்வீட் சோல். ஸோ அதனால தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சன் 2 நீங்கள் வந்து இப்போ கம்யூனிகேஷன் பண்ணணும். அதே சமயம் வந்து ஒரு 6 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா அந்த பழைய உணர்வு, அந்த காதல், அந்த அரவணைப்பு, நீங்கள் வந்து இங்கே போய் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு. 6 ஆஃப் கப்ஸ்னால் வந்து கொடுக்கறது, எடுக்கிறது இல்லை. இது வந்து உங்களுக்கு சரியான தருணம் கொடுக்கணும். மேபி 9 ஆஃப் சோர்ட்ஸ், வி ஆல் கெட் பிட் கேரிட் அவே வித் அவர் வரி சம்டைம்ஸ். ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுல வந்து நைட்டில் முழிச்சிட்டு கொட்டை முழிச்சிட்டு வெறும் கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. டேக் ஆக்ஷன் அப்படின்றாங்க. இந்த மூவிலெலாம் வர மாதிரி ரோலிங் டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். டே கேமரா ரோல் ஓடிட்டுருக்குடா, போய் ஆக்ஷனை பண்ணு, என்னத்தை மல்லாந்து படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பட் ஏன்னா இது உங்கள் பர்சனோட எனர்ஜி மாதிரி தெரியல. ஐ டோன்ட் நோ. லெட்ஸ் சி யார் இந்த 9 ஆஃப் சோர்ஸ். ஹூ இஸ் 9 ஆஃப் சோர்ஸ் ப்ளீஸ். வாட் இஸ் இஸ் 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி? 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸ்டார். நீங்கள் தான் ஸ்டார், அதில் உங்களுக்கு சந்தேகமே இல்லை. உங்களை மிஸ் பண்ணிடுவோம் யாரோ ஒருத்தங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுவும் நைட்டில் மிட் நைட்டில் ரொம்ப வேதனையோடு யோசிச்சுட்ருக்காங்க. 9 ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபிறவி எடுக்கிற மாதிரி அந்த வலி வேதனை அவங்களுக்கு நிறையா இருக்குது. தே ஆர் மேனிஃபெஸ்டிங் யூ, பட் ஐ டோன்ட் திங்க் அது வந்து உங்களோட பர்சன்னு. ஏன்னா அவங்க வந்து கிளாரிட்டியோடு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களோட காதல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான காதல் அப்படின்னு. சரி பார்ப்போம். மேபி நீங்கள் மல்லாந்து படுத்து நைட்டு 1 மணிக்கு யோசிச்சுட்ருக்கீங்களோ எப்படி ஸ்டார் ஆகிறதுன்னு. உங்களை சொல்கிறாங்க பிரபஞ்சம் போய் தூங்கு அப்படின்றாங்க. இஃப் இட் இஸ் யூ, கிளாரிஃபை பர்சன் 1 எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கிளாரிஃபை பர்சன் 1 எனர்ஜி. இப்போ வருது டவர், ஷாக்கிங் ஈவெண்ட்ஸ். கிளாரிஃபை பர்சன் 1 எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். 6 ஆஃப் கப்ஸ். ஸோ 6 ஆஃப் கப்ஸ் 6 ஆஃப் கப்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இவங்க தான். இந்த டவர் என்னென்னா கிளாரிஃபை பண்ணுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். கிளாரிஃபை பர்சன் 2's எனர்ஜி. கிளாரிஃபை பர்சன் 2's எனர்ஜி. ஜட்ஜ்மெண்ட். somebody is releasing. உங்கள் காதல் வாழ்க்கையில் 6 ஆஃப் கப்ஸ் வருதுன்னு யாராவது வருத்தப்படலாம். Maybe your past person. Again 9 of swords energy. Somebody is in pain. Page of swords, judgment. Multitasking. நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. You released this person. Oh my god, I got it. Person 2, நீங்கள் யாரையும் ஒரு வாழ்க்கையிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க. யூஆர் மல்டி டாஸ்கிங். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது உங்களோட கரியரில், உங்களோட ஸ்டெபிலிட்டியில். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரையும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதனால் வந்து யாரோ ஒருத்தங்க மனவேதனையில் இருக்காங்க. மேபி பாஸ்ட் பர்சன். உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த 6 ஆஃப் கப்ஸ் வந்தது வந்து பர்சன் 1 யாருக்கும் ஒருத்தங்க பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பயங்கர டவர் மூமெண்ட். அது வந்து அவங்க எதிர்பார்க்கல உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னொரு காதல் வரும் அப்படின்னு. நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. யூஆர் நாட் இன் கம்யூனிகேஷன். பிரபஞ்சம் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பிளாக்கேஜ். 3 ஆஃப் கப்ஸ் டவர் மூமெண்ட். இது கண்டிப்பாக உங்கள் எனர்ஜி இல்லை, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்.
யாராவது உங்கள பாஸ்ட்டில் ஹர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில இப்போ போயிட்டுருக்கிறது டவர் மொமெண்ட். அவங்க தான் இப்போ நைட்மேரில் இருக்காங்க. 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி அகெயின் 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி வந்துட்டே இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப மீள முடியாத வேதனையில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. யூ ஆர் மூவிங் ஆன். உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸில் இருக்குது. யாரோ ஒருத்தங்க ஹேங்க்டு மேன் சிச்சுவேஷனில் இருக்காங்க. ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை த 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. 6 of cups energy. 10 of pentacles. உங்கள் காதல் வாழ்க்கை உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு வரப்போது. அதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க. ஸோ ஏன் ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாஸ்ட் எனர்ஜியை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அந்த பாஸ்ட் எனர்ஜி ஸ்டில் வந்து ரொம்ப வேதனையில் இருக்காங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வரது வந்து புது காதல். இது வந்து பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். மேபி இது வந்து உங்களோட ஃபாலன் ட்வின்னாக இருக்கலாம். அவங்க வந்து இப்போ ரொம்ப வேதனையில் இருக்காங்க. மேபி அவங்க சோல் அவங்கள வந்து ரொம்ப அவங்க சோல் வந்து அந்த வேதனையை அனுபவிக்கும். இட்ஸ் லைக் ஆப்ஷன்ஸ். 7 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அவங்களோட ஆப்ஷன்ஸ் இந்த பிளேயர் எனர்ஜி தான். ஃபாதர் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட். உங்கள் வாழ்க்கையில் இருக்க டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி வந்து ஃபாதர் ஆஃப் கப்ஸ். கிளியர் ஸ்டோரிங்க என்ன அப்படின்னா, உங்களோட பர்சன் 1 உங்களோட வாழ்க்கையில் எக்ஸ் இருந்திருக்கலாம். மேபி இப்போ நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து 2 பேருமே வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் 2 பேருமே வந்து பல விஷயங்கள் யோசிச்சுட்டு செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் பர்சன் மேபி உங்களோட ஒரு ஆப்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். இதில் யாருக்கு பொருந்தோ எடுத்துக்கோங்க. ஏன்னா எனர்ஜி வந்து இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஒருத்தங்க எனர்ஜியை ஒருத்தங்க பிக் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி அங்கே போகுது, அவங்களோட எனர்ஜி இங்கே வருது. ஸோ யூ ஆர் எனர்ஜிட்டிக்கலி அட்டாச்ட். நீங்களும் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டும் இது வந்து யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வலியை கொடுக்குது. அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. அவங்களோட பாஸ்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்க சூஸ் பண்ணது, இல்லைனா வந்து உங்களை உதாசீனப்படுத்தினது, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க புரிஞ்சுக்கல. இந்த ஒரு கப் இதுதான் அவங்களோட டிவைன் லவ் அப்படின்னு புரிஞ்சுக்கல. இப்போ உங்களோட காதல் வந்து உண்மை அப்படின்னு புரியுது. பட் இட் இஸ் டூ லேட் மேபி. ஏன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. யூ ரிலீஸ் தட் எனர்ஜி. நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கிட்டீங்களா உங்களை? யூ ஃப்ரீட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த பாஸ்ட் எனர்ஜி. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அந்த டவர் மூமெண்ட். இப்போ வந்து அவங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டியோட இருக்கிறதோ, ஒரு பார்ட்டிக்கு போய் செலிப்ரேட் பண்ணதோ, இல்லைனா ஸ்லீப்பிங் அரவுண்டோ, அவங்களுக்கு வந்து அந்த குஷால கொடுக்கல. வந்து உங்களை ஏமாத்துறேன் அப்படின்ற ஒரு குஷி இருந்தது. இல்லைனா வந்து நீங்கள் எப்பவுமே காத்துட்ருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ஸ்டார் நீங்கள் கை கட்டாமல் போயிட்டீங்க. உங்கள் கை கட்டாமல் போனதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் வந்து 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இப்போதைக்கு நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் தான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. யூ ஆர் ரெஸ்டிங், ரீஜெனரேட்டிங். உங்களோட காதல் தான் உள்ளே வரப்போகுது. ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் 2 இடத்துலையும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்குற கம்யூனிகேஷன் வருது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. இப்போதைக்கு மேபி உங்கள் பர்சன் பல விஷயங்கள் அட் அ டைமில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. தே வாண்ட் டு பிரிங் ஜஸ்டிஸ். மேபி உங்களுக்கு நடந்தது அநீதின்னு அவங்களுக்கு கூட தெரியலாம். அதனால் உங்களை எப்படி பாதுகாக்கிறது, உங்களை எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்கலாம். திஸ் இஸ் யுவர் ப்ரெசன்ட் எனர்ஜி. அதாவது காதல் வாழ்க்கையில் இருவரோட உண்மை உள்ளம் என்ன அப்படின்னு. இதில் வந்து டிவைன் கைடன்ஸ், லாயல்ட்டி வில் பி டெஸ்டட். ட்ரஸ்ட் த டிவைன் பிளான், டோன்ட் ரஷ் எனிதிங். ஸோ மாஸ்குலின் எனர்ஜி இங்கே இருக்கிறது டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. யூ ஆர் ப்ரொடெக்டட். ஸோ பர்சன் 2 உங்களோட லாயல்ட்டி வந்து இப்போ டெஸ்ட் ஆகலாம். இல்லைனா வந்து மேபி இந்த பாஸ்ட் பர்சனோட லாயல்ட்டியாக பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம். ட்ரஸ்ட் த டிவைன் பிளான், டோன்ட் ரஷ். 2 பேருமே வந்து நீங்களும் ஆகட்டும், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் ஆகட்டும், எதையுமே ரஷ் பண்ண வேண்டாம். டேக் டைம். இட் இஸ் டைம் டு டேக் ரெஸ்ட். இப்போ எதையும் ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ வில் பி கைடட். ஸோ இந்த டெஸ்ட், இந்த லாயல்ட்டி டெஸ்ட் வந்து பாஸ்ட் பர்சனுக்கு இருக்கலாம். அந்த நைட் மேர் கோ த்ரூ பண்ணுறாங்களா, அவங்க எவ்வளோ தூரம் உங்கள் மேலே லாயலாக இருக்காங்க, உங்களை லாயல்ட்டியோடு பார்க்குறாங்க, இல்லைனா வந்து பிரபஞ்சத்தை வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு நடக்க வேண்டிய டெஸ்ட். உங்களை வந்து ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு டிவைன் கவுண்டர் பார்த்தா ஆக்ஷன் எடுக்கணும். தே வில் டேக் ஆக்ஷன். அது வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி, க்ரோத் அண்ட் அபண்டன்ஸ். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.